வயநாடு நிலச்சரிவில் மார்ச்சரியில் ஒர்க் பண்ண ஜெயேஷ் சொல்கிறாரு, அங்கே வந்து ஒவ்வொரு டெட் பாடியும் வந்து நம்மளுக்கு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, ஒவ்வொரு பார்ட்ஸாக தான் வந்திருந்தது. அந்த மார்ச்சரியில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம வந்து கரெக்டாக வச்சா ஒரு மனிதனை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஜெயேஷ் சொல்கிறாரு. இந்த நிலச்சரிவில் இறந்து போனவங்களை க்ளீன் பண்ணி அது மாதிரி ஃப்ரீசரில் வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீமே இருந்தது. அதில் வந்து சில பேர் தான் ஜெயேஷ் அண்ட் டீம். ஜெயேஷும் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இறந்து போனவங்களை பாதுகாப்பாக ஃப்ரீசரில் வச்சு அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 1 நாள் 2 நாளில் 2 வாரம் இந்த வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கேட்கறதுக்கு. நாங்கள் இந்த 2 வாரம் ஃபுல்லாகவே வீட்டுக்கு போகல, அந்த கம்யூனிட்டி ஹாலில் தான் இருந்தோம். இந்த டெட் பாடிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தது அங்கே வயநாட்டில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி ஹாலில் தான். அங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் தான் இருந்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அங்கே சர்வீஸ் பண்ண நாள் அன்னைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து பிபி கிட் போட்டு தான் இருந்தோம். ஒரு நாளைக்கு நிறைய க்ளவுஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. க்ளவுஸ் கண்டினியூஸாக போட்டதுனால எங்களோட கை கால் கடியிலலாம் வந்து தோல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜெயேஷ் சொல்கிறாரு. யார் இந்த ஜெயேஷ்? இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா, ஜெயேஷ் வந்து வயநாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கூலி தொழிலாளியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி மார்ச்சரி ஒர்க்லாம் அவருக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் நான் எப்படி இன்னும் வந்தேன்னு சொல்லிட்டு ஜெயேஷ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. இந்த நிலச்சரிவு நடந்த டைமில் விடிய காலையில் நான் வயநாட்டில் தான் இருந்தேன். என்னோட வேலை முடிச்சுட்டு நான் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அங்கே நிலச்சரிவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நானும் வந்து போனேன். அங்கே ஆபத்தில் சிக்கின மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போனோம். அங்கே தான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து மார்ச்சரிக்கு போனோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வரல. எங்களுக்கு வெளியே வர தோணல. அங்கே இறந்து போனவங்களை பார்த்த போது எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, எங்களால் முடிஞ்சது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம்னு சொல்லிட்டு ஜெயேஷ் சொல்கிறாரு. இந்த நிலச்சரிவு நடந்த டைமில் நிறைய பேர் வந்து அங்கே மீட்பு பணிக்காக போயிருந்தாலும் மார்ச்சரி சைடு யாருமே வரல. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இறந்தது, அதுக்கப்புறமேட்டு வந்து யாருமே அந்த சைடு வரல. எங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கோ வந்து நிறைய பேர் வந்து தயங்கினாங்க, இல்லைனா பயப்பட்டாங்க. சரி, நாங்களே வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அங்கே வந்து இன்சார்ஜ் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஜெயேஷ் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 10-12 நாள் நாங்கள் அங்கே தான் தூங்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கெலாம் போகல. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் தெரியாது. இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, இவங்கள ஏதாவது நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒர்க்குக்கு ரெடி ஆகினேன். இந்த விபத்து நடந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 70 மணி நேரம் நாங்கள் தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த டெட் பாடிஸ்லாம் வந்து அடையாளம் காமிக்கிறதுக்காக வந்துனே இருப்பாங்க. சரி, அவங்களுக்குலாம் வந்து திறந்து காமிச்சுனே இருக்கணும். நிறைய பேரை வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் வந்து இறந்து போயிருந்தாங்க. சில பேரோட கைவிரல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மட்டும்தான் அடையாளத்துக்காக இருந்தது. இந்த விபத்துல இறந்து போனவங்களோட ஃபேஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் ரொம்ப மோசமா இருந்தது. அப்படி இருந்தும் நாங்க தைரியமா அங்கதான் இருந்தோம். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அடையாளம் காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு டெட் பாடியும் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோ இருந்தோம், இது உங்களுதான்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க்குக்கு இவங்களை ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து நிறைய பேர் வந்தாலும் அவங்களால வந்து அங்கே கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. வந்த உடனே வந்து சில பேர் மயக்கம் போட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப கொடூரமாக இருந்தது அந்த காட்சிகள்லாம். அதனால வந்து யாருக்குமே வந்து இங்கே நிற்க முடியல. சரி, நாங்களே வந்து ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஜெயேஷும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அங்கே இருந்த போலீஸ்காரங்க கூட எங்ககிட்ட தான் வந்து ஒரு டவுட் கேட்பாங்க. எங்களை வந்து சார்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், எங்களெல்லாம் சார்னு கூப்பிடாதீங்க, நாங்கள் வந்து சாதாரண ஆட்கள் தான், கூலி வேலை செய்கிறவங்க தான் நாங்கள், அதனால் எங்களை சார்னா கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் செய்கிற வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை, யாராலுமே பண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஜெயேஷ். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் எங்களோட ரெகுலர் ஒர்க்கு தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அங்கே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயேஷ் சொல்கிறாரு. இதே மாதிரி நிறைய பேர் வயநாட்டில் தன்னை மறந்து மற்றவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த நிலச்சரிவு நடந்து இத்தனை நாள் ஆகிட்டும் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து நம்மளால் மறக்க முடியலை.